இன்றைக்கி நாம் இந்த 2025 ராகு கேது பயிற்சியினால் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது பொதுவாக கடகம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவாருங்க. கடகராசிக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ஒரு ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக கடகராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா கற்பனைவாதிகளாக இருப்பாங்க, நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, லட்சியவாதிகளாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் பிறந்து ஏதாவது ஒரு சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் உயர்ந்ததொரு பதவியை எட்டி பிடிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடகம் ராசிக்காரர்கள். அதே போல் அரசியலிலும் அரசாங்கத்திலும் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் கடகம் ராசிக்காரர்கள். பயணம் சார்ந்த தொழிலில் அதிகம் இருக்கக்கூடியவர்களும் பார்த்திங்க அப்படின்னா கடகம் ராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 வருடமாக 9ஆம் இடத்திலே ராகு பகவானும் 3ஆம் இடத்திலே கேது பகவானும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இந்த 9ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறவர் சஞ்சாரம் செய்வதனால தகப்பனாருக்கு பல வகையில் சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சிலர் தகப்பனார் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே இருந்திருக்குங்க. அதே போல் முக்கியமாக 9ஆம் இடம் அப்படிங்கிறது லட்சுமி ஸ்தானம், அதில் போய்ட்டு ராகு நின்றதுனால பணப்புழக்கம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க கடகம் ராசிக்காரர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எவ்வளவு பணம் இருந்தாலும் பற்றாக்குறை என்பது இருந்திருக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு 1.5 வருட காலமாக. அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க கடகம் ராசிக்காரர்கள். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2020 ஜனவரியில் இருந்து உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா 2020 தான் ஜனவரியில் தான் உங்களுக்கு கண்டகச்சனி அப்படிங்கிறது ஆரம்பித்ததுங்க. 2023 ஜனவரியில் அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தது. அப்போ கிட்டத்தட்ட 4-5 வருடமாகவே ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதாவது உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் தேவையற்ற இடமாற்றங்கள், ப்ரமோட் ஆகிறது, வழக்கை சந்திக்கிறது, விபத்து அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, பேச்சினால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. வயிறு சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே நிறைய இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். அதே போல் 9ஆம் இடத்துல ராகு நின்றதுனால லட்சுமி யோகமே இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது மாறுவதே ஒரு பெரியதொரு அதிர்ஷ்டமுங்க. ஒரு 5 வருட போராட்டத்திற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. இனிமேல் இந்த கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும்னு சொல்லலாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2 வருடமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது இருந்திருக்காது. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. அதே போல் அஷ்டம சனி காலகட்டத்தில் பாருங்கள், எங்கே போனாலுமே ஒரு இழுப்பறி, எங்கே போனாலும் ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. எந்ததொரு காரியமும் ஒரு சரியாக நடக்கலை,
எல்லாவற்றிலுமே ஒரு தடை தாமதங்களை பார்த்துருப்பீங்க. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வாக சனி பகவான் இந்த மாதம் பாருங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். அதே போல் ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு லட்சுமி ஸ்தானத்தை விட்டு விலகுகின்றார். இது ஒரு பெரியதொரு அதிர்ஷ்டமுங்க. இந்த ராகு கேது பயிற்சி பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரியதொரு பொருள் வரவு அப்படிங்கிறத கொடுக்க இருக்கின்றது. நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது. நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லங்க ஸ்தானம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் கேது பகவான் 2ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. பொதுவாக ராகு 8ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது பெரியதொரு சிரமம்னு சொல்ல முடியாது. அதே போல் ஏன் அப்படின்னா ஒரு பெரியதொரு சிரமங்களை பெரியதொரு கஷ்டங்களை ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பணம் முடக்கம்ங்கிறது ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒரு பெருந்தொகைகள் எதுலையாவது வந்துட்டு ஒரு காரியத்தை முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஒன்றும் கெடுப்பலன்கள் அப்படிங்கிறது இருக்காது. கடகராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ சனி பகவான் பாருங்கள் ராகுவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மீனம் ராசியில் ராகு பகவான் அமர இருக்கின்றாருங்க. இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது உண்டு. அது வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது கடக ராசிக்காரர்கள் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் திருமண விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம். மே 18க்குள்ளே திருமணம் செஞ்சால் பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி சனி பகவான் இப்போ ராகுவை நோக்கி பயணிக்கிறாருங்க. அப்போ திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஒரு வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா மே 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. இப்போது ஏற்கனவே நான் வெளிநாடு போயிட்டு வந்துட்டேங்க அப்படின்னா அவங்கெல்லாம் போகலாம். புதுசாக நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு புதுசாக ஒரு கம்பெனிக்கு அப்ளை செஞ்சு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் ஒரு கூட்டாக தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னர்கள் இப்போ அமைவது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க. மே மாதம் 18 தேதிக்கு பிறகு உங்களுக்கு தொழில் பார்ட்னர் அமைவது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னா இப்போ தொழில்காரகர் சனி பகவான் ராகுவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாருங்க. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு 7க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான் ராகுவை நோக்கி பயணிப்பதனால 7ஆம் இடம் ஆதிபத்தியம் 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்போ 7ஆம் இட ஆதிபத்தியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம், வாழ்க்கை துணை, வியாபாரம், அதே போல் தொழில் பார்ட்னர், பயணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுவது அப்படிங்கிறது நல்லதுங்க கடகம் ராசிக்காரர்கள் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அதே போல் நண்பர்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு வண்டி வாகனத்தில் செல்வதை அப்படிங்கிறத தவிர்க்கணுங்க மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கடகம் ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி இப்போ ராகுவை நோக்கி பயணிக்கிறாரு. அப்போது இப்போ உங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு நண்பர்களாக அமைவது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மே 18ஆம் தேதிக்குள்ளே அமையக்கூடிய நண்பர்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க. ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க ஒரு பயணம் போகிறீங்க அப்படின்னாலும் பயணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க புதுசாக நான் ஒரு முதலீடு பண்ண போகிறேன் இல்லை புதுசாக வந்துட்டு ஒரு கிளை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா மே 18ஆம் தேதிக்கு பிறகு புதிதாக ஏதாவது ஒரு கிளை ஆரம்பிக்கலாங்க. தொழிலை விரிவுபடுத்தலாம். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அப்போது பாருங்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றமான ஒரு டைம் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கின்றது. மே 18க்கு பிறகு உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல ராகு இருப்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. ஏதாவது வழக்குகள் வந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளை பெரிதுபடுத்தக்கூடாது. புதிதாக நீங்கள் எதுவும் வழக்கு போடக்கூடாது. இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சரிவு அப்படிங்கிறது வரும், கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கிறது வரும். அதே போல் 2ஆம் இடத்துக்கு கேது வரார். இன்னும் 1.5 வருடத்திற்கு 2ஆம் இடத்துல கேது இருப்பார். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்த்திடணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது நபர்களை நம்பக்கூடாதுங்க. அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமரப்போவதுனால ஏன்னா கேது அப்படிங்கிறவர் எதையும் வெட்டி விடக்கூடிய ஒரு கிரகங்க. அப்போது 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் 1.5 வருடத்திற்கு கவனமாக இருக்கணும் கடகம் ராசிக்காரர்கள். அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்கள் அடிக்கடி ஏதாவது பற்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு வழிகளை
கொடுக்கும். இந்த மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 5 வருட போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருகின்றது. இனிமேல் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாழ்க்கையில் இனிமேல் எதையும் ஜெயிக்கலாங்க கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனை அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி. ஏன்னா ராகு வந்துட்டு லட்சுமி ஸ்தானத்தை விட்டு விலகுகின்றார். இனிமேல் பணப்பழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சனி பகவான் 30ஆம் இடத்துல அமர்வதும் சிறப்பு அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் அமர்கின்றார், அதுவும் ஒரு சிறப்பு. அதே போல் குரு பகவான் 12ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீரும். வாழ்க்கையில் நல்லது முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். இனிமேல் நினைத்தது எல்லாமே பாருங்கள் வெற்றி அப்படிங்கிறதுல போய் முடியும்னு சொல்லலாம். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு சார்ந்த ஒரு விஷயங்கள், அதே போல் பயணம் சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாம் நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நல்லதொரு பணப்பழக்கம் அப்படிங்கிறத கொடுக்கும். சென்ற இடம் எல்லாமே சிறப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். வியாபாரம், சொந்த தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் தான் கிடைக்க இருக்கின்றது. ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் ஒரு உயர்வு அப்படிங்கிறதே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தில் இடங்களா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம்.